விஜய் சார் வந்து பாக்குறதுக்கு எல்லாம் உருன்னு இருப்பாரு, எதுவுமே தெரியாம இருப்பாரு. உண்மையில அவர் கேரக்டர் அது கிடையாது. பழகிட்டாருன்னா சின்ன குழந்தை மாதிரி. நான் பேசும்போது சார் இந்த மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, அண்ணே என்னண்ணே என்னண்ணே அண்ணே இப்படி இருக்கீங்களாண்ணே, எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? எத்தனை நல்லா இருக்கு சார், எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க சார்? ஒரு 7-8 இட்லி சாப்பிடுவேன் சார். அண்ணே என்னண்ணே சொல்றீங்க, 7 இட்லி 8 இட்லி தோசைண்ணா ஒரு 6 தோசை 7 தோசை. அண்ணே என்னண்ணே இப்படி சொல்றீங்க? அண்ணே எனக்கு ஆசை, அண்ணே சாப்பாடுன்னா எவ்வளோ ஆசைண்ணே. ஒரு 2 தோசை 3 தோசைக்கு மேலே சாப்பிட்டாச்சுன்னா வயிறு விழுந்து 3 நாள் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். உங்களை பார்த்தா பொறாம இருக்கண்ணே. சார் நாங்கள் என்ன சார், நீங்கள் ஹீரோ, நாங்கள் காமெடி அடிக்கிறோம் சார், நாங்கள் என்ன இட்டாலும் எங்களுக்கு வயிறு பெருசாக எங்களுக்கு நடிப்பு வரும் சார். ஆமாம், எங்களுக்கு பேர் வரும் சார். உங்களுக்கு வயசு வயிறு குறைஞ்சாதான் நீங்கள் ஹீரோ, கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் மாதிரி வந்துடுங்க சார் அப்படின்னு அப்படி ஜாலியாக பேசுகிறேன். இப்போ என்னை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சினிமாவை நம்பி நான் இல்லை. சினிமா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா எல்லாருக்கும் கை கொடுக்காது. தன் வாழ்க்கையை இழந்தவங்க சினிமாவில் 100க்கு 95 பேர் இருப்பாங்க. ஒரு 5 பேர் தான் சினிமாவை நம்பி வந்தவங்க ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேரை நம்பி 95 பேர் வாழ்க்கையை இழந்துட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து இருக்க. இப்போ பாருங்கள், காமெடி நடிகர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்க காமெடி நடிகர்லாம் வடிவேலோட ஒரு குரூப் இருந்தாங்க, விவேக் கூட குரூப் இருக்காங்க. அவங்களாம் எங்கே இருக்காங்க? இன்றைக்கும் வந்து அவங்க சோத்து கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. டெய்லி போய் எங்கேனாலும் கச்சேரி பண்ணி சாப்பிட்டா தான் உண்டு.